என் பேர் வந்து குபேந்திரன். நான் வந்து 1996லேருந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஆட்டோ தான் ஓட்டிகிட்ருக்கேன். என்ன ஒன்று இது இந்த மரம் வளர்ப்பமும் உடல் உறுப்பு தானமும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வண்டி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் நான். இதை பண்ண ஆரம்பிச்சது லைக் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. அவங்க எவ்வளோ தான் டென்ஷனோட என் வண்டியில் வந்தாலும் வண்டியில் ஏறி உக்காந்த உடனே எல்லாமே மறந்துடுவாங்க. இந்த டென்ஷனு, கோவம், இதெல்லாம் ஏதோ பசங்களை வேலைக்கான ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து அவங்க வேலைக்கு போகிறதுலேருந்து நிறைய டென்ஷனோட சில பேர் வருவாங்க. காலையில் வண்டி கிடைக்காத டென்ஷன் வேறு. என் வண்டி உள்ளே வந்து உக்காந்த உடனே அவங்களுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகி ஏங்க நான் உண்மையிலேயே வண்டியில் வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதில் வந்து குரோட்டன்ஸ் தான் அவங்க பார்க்க அழகாக இருக்க குரோட்டன்ஸ் தான் வச்சு இது பண்ணேன். அப்போ வந்து நான் ரோட்டில் தான் வண்டி நிப்பாட்டுவேன். நிப்பாட்டும் போது எல்லாம் வந்து சில பேர்லாம் செடியெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ஆடு மாடு வந்து கடிச்சு இழுத்து நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபென்சிங்கெல்லாம் வச்சு இப்போ வந்து ப்ரைவேட் பார்க்கிங்கில் தான் விடுற நிலைமைக்கு வந்துட்டுருக்கேன் நான். ஏன்னா வெளியில் விட்டால் நிறைய திருடு போகுது. இப்போ எல்லாத்தையும் பாதுகாக்க முடியல. சின்ன பசங்கள்லேருந்து ஆடு மாடுகிட்டேருந்து பாதுகாத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பண்ணிட்டோம், இதை கைவிடக்கூடாதுன்றதுனால இப்போ ப்ரைவேட் பார்க்கிங்கில் வந்து மாதத்துக்கு 1500 பேசி இப்போ ப்ரைவேட் பார்க்கிங்கில் தான் விடுறேன். நடிகர் சீமான் பாராட்டியிருக்காரு, நடிகர் கமலஹாசன் பாராட்டியிருக்காரு, மா சுப்பிரமணியம் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து வண்டியை ஓட்டி பார்த்துருக்காரு. அப்புறம் வந்து கவர்னர் அவார்டு வேறு வாங்கியிருக்கேன் நான். கவர்னர் அவார்டு இந்த குடியரசு தினம் 2024 கவர்னர் அவார்டு வந்து எனக்கு கிடைச்சது. 2 லட்ச ரூபா பரிசும் வந்து விருதும் எனக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. மிகப்பெரிய விருது வந்து கிடைச்சது வந்து கவர்னர் அவார்டு தான் கடைசியாக நான் வாங்கினது. உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு என்ன போகலாம், அடுத்து வேறு என்ன முயற்சிக்கலாம் அப்படின்னு அப்படி தான் என்னோடய எண்ணங்கள்லாம் போயிட்டுருக்கு. சீமான் அவர்களை வந்து நான் எப்போ சந்திச்சேன்னா, ஒரு முறை ஆர்டிஓ ஆஃபீஸ் சிக்னலில் நிற்கும் போது நான் என் வண்டி பக்கத்துலேயே அவர் நின்னார். அந்த சைடில் இருக்க அந்த போஸ்டர்லாம் படிச்சுட்டு அவரை வந்து கிளாஸ் இறக்கி உண்மையிலே ஆட்டோ அருமையாக இருக்குது அப்படின்னாரு. ஒரு முறை உங்களை சந்திக்கணும்ண்ணா அப்படின்னு சொன்னேன். வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. ஒரு முறை வீட்டுக்கு போனேன். வீட்டில் சந்தித்து அவரோட புகைப்படம்லாம் எடுத்து அவரும் பாராட்டினார். 2 முறை அவரை சந்திச்சிருக்கேன். கமலஹாசன் அவர்கள் பாராட்டினதா சொன்னீங்க. ஸோ அவங்க ஆமாம், கமலஹாசன் அவர்கள் அவர் ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸுக்கு வர வச்சு அவரே வந்து வண்டியில் உட்காந்து பாராட்டுலாம் தெரிவித்தார். எப்படி சமூக வலைதளங்களில் பார்த்த, சோஷியல் மீடியாவில் பார்த்ததா? அவங்க மக்கள் நீதி மய்ய கட்சி ஆட்கள் வந்து என்னோட இதுவெல்லாம் அப்போ அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவர் இந்தியன் 2 படம் ஷூட்டிங்கில் வெளிநாட்டில் இருந்தார். அவர் சென்னை வரும்போது நான் கண்டிப்பாக அந்த ஆட்டோ டிரைவர் மீட் பண்ணுறேன்னாரு. அப்போது வரும்போது அவர் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த கட்சி சார்பாக வந்து என்னை வந்து கால் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்களை வந்து நம்ம அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு. அப்போ போய் பார்க்கும்போது அவர் வந்து எங்கூட இருந்து புகைப்படம்லாம் எடுத்துகிட்டு பாராட்டெல்லாம் தெரிவித்தார். சிங்கிள் வைக்கணுன்றது வந்து நான் 2018 என் பையனை வந்து ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது 2 வீலரில் போனேன். ஸ்கூலில் போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் இறங்கி ஸ்கிட்டாக கீழே வந்துட்டேன். கீழே விழுந்தும்போது பைக் ஃபுல் வெயிட் அவன் காலில் வந்ததுன்னா அடிப்பட்டு போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அப்போ வந்து புத்தூர் கட்டு மாவு கட்டுன்னு மாற்றி போட்டதில் வந்து போன் கொஞ்சம் கிராஸாக செட் ஆகிடுச்சு. அப்போ நல்லா இருந்தேன். நான் வந்து அப்போதுலேருந்து தாங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இது அப்போ தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து நல்லா இருந்த நாமே வந்து இந்த பாதியில் ஊனமாயிட்டோமே, பிறவி ஊனமாக இருக்கணும், எதாவது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்து க்ரியேட் ஆச்சு. அப்போதுலேருந்து எப்படி பண்ணணும் ஏதை பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் சரி நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது, சிறுகு தான் எதாவது பண்ண முடியும். அது கண்டிப்பாக யாருக்காவது எதாவது பண்ணணும், ஊனமுற்றவர்களுக்கோ முதியோர்களுக்கு எதாவது பண்ணலான்னு ஒரு எண்ணம் வரும்போது உண்டியலை வாங்கி வச்சு 10 ரூபா சேமிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சு அதை வந்து மந்த்லி ஒன்ஸ் 2 மந்த்ஸாக எடுத்து போய் ராமச்சந்திரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்குது, அதுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். இது வீட்டில் வச்சு தான் எனக்கு வந்து காசு ஃபண்டு வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. சரி யாராவது விருப்பப்பட்டவங்க போட்டோமே அப்படின்றதுக்காக வண்டியில் அதை வந்து ஷிஃப்ட் பண்ணேன். ஒரு சிலர் அதில் போடுவாங்க, அந்த அமௌண்ட்டை ஆட் ஆகும். நான் மந்த்லி ஒன்ஸோ 2 மந்த்ஸோ எடுத்துகிட்டு போய் அவங்க ராமச்சந்திரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருவேன். இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து நடந்துருக்குல்ல, உங்கள் ஃபேமிலியில் எப்படி இதை ஃபஸ்ட்டு வைக்கும் போது எப்படி அப்ரோச் பண்ணாங்க? அவங்க என்ன மாதிரி ஃபேமிலி ஃபஸ்ட்டு வைக்கும் போதெல்லாம் வந்து எல்லாரும் மாதிரி நீ இருந்துட்டு போய் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் ஒன்றும் என்ன வரப்போகுது அப்படின்லாம் இது பண்ணாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வச்சு நிறைய வந்து பழா போச்சு, செடிகளில் வாடி போச்சு, பசங்க சும்மா இல்லாமல் இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்தேன். அப்போ வந்து என் வீட்டில் எதிர்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பல பேர் பாராட்டி விருதுகள்லாம் கிடைச்சவங்கன்னா சரி இவர் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக அதை பண்ணுறாருன்னும் போது அதை வந்து அவங்களே வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க. இது மரம் வளர்ப்பு மட்டும் நான் பண்ணல, நான் உடல் உறுப்பு தானமும் அந்த விழிப்புணர்வும் பண்ணுறேன். இது வந்து காரணம் வந்து கமலஹாசன் தான். எனக்கு கமலஹாசனை சில வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து உடல் உறுப்பு தானம்லாம் பண்ணியிருக்கேன்னு பேப்பரில் படித்தேன். அப்போதுலேருந்து எனக்குள்ளே ஒரு மனமாற்றம் வந்தது. சரி நம்மளும் வந்து உடல் உறுப்பு தானே பண்ணோம். ஏன்னா வந்து ஒன்று எரிக்கிறோம் இல்லை புதைக்கிறோம். நம்ம உடல் உறுப்பு தான் இறந்ததுக்கப்புறம் தான் அது மற்றவங்களுக்கு பயன்பட போகுது. அதை வந்து மற்றவங்களுக்கு பயன்படுறதுல எந்த கஷ்டமும் கிடையாதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்போவே வந்து நான் உடல் உறுப்பு தானம் பண்ணணும்னு நினச்சி ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 2019 எடுத்துகிட்டு போய் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதை பார்த்து என்னோடய மனைவி, மூத்த மகன் எல்லாமே வந்து பதிவு பண்ணியிருக்கேன். எங்கள் ஃபேமிலியே வந்து ஆர்கன் டொனேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த அவேர்னஸும் நான் க்ரியேட் பண்ணுறேன்.
இந்த உடல் உறுப்பு தானம் எல்லாருமே பண்ணுங்க அப்படின்னு. இதுவும் வந்து ஒரு அவேர்னஸ் பெரும்பாலும் ரீச் ஆயிருக்கு. இதால் மா சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டர் கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இப்போ தினசரி வருமானம் எப்படி இருக்குது இந்த ஆட்டோ ஓட்டுறதுனால? உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா? ஏன்னா செலவுகள் அதிகமாக இருக்குன்னு நீங்களே சொன்னீங்க. ஸோ இந்த வருமானம் என்பது எப்படி இருக்குது, குடும்ப வருமானம்? வருமானம் இன்றைக்கி காலகட்டத்துக்கு பார்க்க போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஓலா ஊபருக்கு கமிஷன் கொடுக்கணும், மற்றபடி கேஸ் போடணும், வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாமே இருக்குது. இங்கே ஆட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2013 தான் வந்து ஆட்டோ கட்டணத்தை வந்து மாற்றி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆக போகுது, 11 வருஷம் ஆக போகுது, இன்னும் வந்து மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைக்கவே இல்லை. இது வந்து பல வகையில் வந்து விலைவாசி உயர்வுகள் ஏற்பட்டுடுச்சு. ஆனால் அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து செவி சாய்க்கவே இல்லை. அரசாங்கம் வந்து இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் பக்கம் திரும்பி அவங்களோட நிலைமையை யோசித்து பார்த்து அவங்களுக்கு அந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுத்தா கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இப்போ ஆட்டோவில் அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? உங்கள் ஐடியாஸ்லாம் வச்சுருக்கீங்க? ஆட்டோஸில் வந்து நான் வந்து ரீடிங் புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். நடுவில் வந்து ஜூன் 5 வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிடுச்சு. நிற்கிற வண்டியில் வந்து லாரிக்காரன் அடிச்சிட்டான். அது பெரிய டேமேஜ் ஆச்சு. எனக்கு ஒன்றும் சின்ன அடி தான் ஏற்படுது, ஆட்டோவுக்கு பெருத்த டேமேஜ் ஏற்பட்டுச்சு. அதை வந்து இப்போ சரி பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 80,000 செலவு பண்ணி திருப்பி புதுப்பிச்சிருக்கேன் ஆட்டோ. இந்த ரீடிங் புக்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் குடிநீர் வச்சுருக்கேன். அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மரம் வளர்ப்பு இந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வந்து இந்த விதை பந்துகள்லாம் வாங்கி எங்கள் கஸ்டமருக்கெல்லாம் கொடுத்து மோட்டிவேட் பண்ணலான்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது என்ஜிஓஸ் எனக்கு யாரும் வந்து சப்போர்ட்டபுளாக இல்லை இப்போதைக்கு. அவங்க யாராவது சப்போர்ட் பண்ணால் மேற்கொண்டு வந்து மரக்கன்று கொடுக்குறத கண்டினியூ பண்ணுவேன். இந்த விதை பந்துகளும் கொடுத்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணேன். ஓகே, உங்கள் ஆட்டோவுக்கு பின்னாடி ஒரு வசனம் எழுதி இருந்துச்சு, 10 அடிக்கு ஒரு பேனர் வைக்கிற இளைஞர்களே ஒரு 50 அடிக்கு ஒரு மரம் வைங்க, நாடே செழிப்பாகும். ஸோ இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? இதெல்லாம் இது வந்து இன்றைக்கி பார்க்க போனால் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து சினிமா மோகத்தால் வந்து பால் விஷயம் பண்ணுறது, கட் அவுட் வைக்கிறது, போஸ்டர் ஓட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் செலவுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோவே வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து வாலண்டரியாக போய் அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மரச்செடி வச்சுன்னா எல்லா இடத்துலையும் பசுமையாக இருக்குன்ற ஒரு இதுக்காக தான் அந்த வாசகமாக இது பண்ணியிருக்கேன். அதை படிக்கும் போது இளைஞர்கள் மத்தியில் சில மாற்றங்கள் உருவாகணுன்றதுக்காக தான் அந்த வாசகம் எழுதியிருக்கேன். இப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க? எங்கள் குடும்பத்தில் 4 பேர். நான், என் மனைவி, 2 பசங்க. பெரிய பையன் வந்து பேர் சங்கர். அவன் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு கோயம்புத்தூரில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்ருக்கான். சின்ன பையன் 10th படிக்கிறான். இப்போ பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலாப்பூரில் படிச்சுட்ருக்கான். இப்போ ஆட்டோ ஓட்டுவதற்கு முன்னாடி என்ன ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆட்டோ தான் முன்னாடி இருந்தே ஓட்டி? இல்லை, நான் வந்து 10வது வந்து 1989 முடித்தேன். நான் முடிச்சுட்டு கொஞ்சம் வருஷம் எங்கள் ஊரில் வந்து கணக்கு எழுதிட்டு இருந்தேன். ரைஸ் மில்லு, கோரா மிஷின்லாம் கணக்கு எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 96 வந்து சென்னை வந்தேன். நான் சென்னை வந்தபோது நான் இன்ட்ரீம் சேல்ஸ் அப்போ ஒரு கிராம்ப்டன் ட்ரீட்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். நான் டிகிரி முடிக்காததுனால என்னால் வந்து கம்பெனியில் செலக்ட் பண்ணல. நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். பட் டிகிரி இருந்தால் மட்டும் தான் கம்பெனியில் செலக்ட் பண்ணுன்றதுனால என்னால் செலக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு ஆட்டோ என்னோடய மாமா வந்து வேறு ஒருத்தருக்காக வண்டி போட்டு கொடுத்தாரு. அவர் வந்து சரியாக வந்து டியூ கட்டாத இது கலெக்ஷன் கொடுக்காததுனால நான் வந்து அந்த அண்டர்டேக் பண்ணி நானே பண்ணுறாப்பராகி போச்சு. அப்போதுலேருந்தே வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சேன். ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் இந்த தொழிலுக்கு வந்தேன். அது அப்படியே கிட்டத்தட்ட 20 வருஷம் ஓடிச்சு. இப்போ நீங்கள் இளைய சமுதாயத்திற்கு எப்படி நீங்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்கீங்க விழிப்புணர்வு? ஸோ உங்களால் நீங்கள் வந்து இளைய தலைமுறைக்கு சொல்லணுமா என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி காலகட்டத்தை பார்த்தா பூமி வெப்பமயமாகிட்டுருக்கு, பருவநிலை மாற்றங்கள் நிறைய உருவாகிட்டு இருக்கு, இயற்கை சீற்றங்கள் நிறைய ஏற்பட்டுருக்கு. இதெல்லாம் வந்து தடுக்குனா ஒரே வழி வந்து நம்ம மரம் வளர்ப்பை ஈடுபடுத்தினா மட்டும்தான். இன்றைக்கி இருக்க பொல்யூஷன் பார்க்க போனீங்கன்னா ஏகப்பட்ட பொல்யூஷன் இருக்குது. அதை வந்து தூய காற்று சுவாசிக்கணும்னா மரம் வளர்ப்பு முன்னிறுத்தி நம்ம நிறைய மரம் வளர்த்தா தான் மரம் வந்து அந்த பொல்யூஷன்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு தூய ஆக்சிஜன் கொடுக்கும். இன்றைக்கி எதாவது மக்களுக்கு வந்து அந்த அருமை தெரியவே இல்லை. நம்ம 30 வருஷம் 40 வருஷம் இன்றைக்கி சாலை ஓரம் இருந்த மரம்லாம் இப்போது பல ஆண்டுகள் முன்னாடி வச்ச மரம் தான். அதெல்லாம் அழகாக வச்சு வெட்டி சாய்ச்சிட்டாங்க, மிஷினை வச்சு சாய்ச்சிட்டாங்க. ஸோ இப்போ இருக்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணோன்னா மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி எங்கெங்கெல்லாம் காலியாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து மரக்கன்றுகள் நட்டு பசுமையாக ஆக்கி அந்த பூமியை வந்து குளிர்ச்சியாக அடைய வச்சாதான் நம்ம இயற்கை சீற்றங்கள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும், தூய காற்றும் சுவாசிக்க முடியும். ஓகேண்ணா, நீங்கள் மென்மேலும் வளரணும். உங்கள் சேவை வந்து விழிப்புணர்வு எல்லாட்டையும் பேசி தரணும்னு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா.